அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த துரதிருஷ்டமான, யாரும் எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் குறிப்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மாணவர்கள் நலனில் தமிழக அரசு, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு அக்கறையோடும் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் கடந்த 3.5 ஆண்டுகளில் அரும்பணியாற்றி வருகிறார், அதற்கான திட்டங்களை உருவாக்கி வருகிறார் என்பது மாணவர் உலகமும் கல்வியாளர்களும் நன்றாக அறிவார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்களை நீங்கள் அதை மனதார பலமுறை பாராட்டியிருக்கிறீர்கள். அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாள் முதலமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர்களுடைய பெருமுயற்சியால் எந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டும் முன்னேற்றம் அடைந்தும் இன்றைக்கு உலக நாடுகள் கல்வி என்று சொன்னால் அது இந்தியாவில் சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் என்ற புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது அன்பு தலைவர் கலைஞர் அரசும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற இன்றைய தமிழக அரசின் முதல்வர் தளபதியும் ஆவார். உலக அளவில் இந்தியா இன்றைக்கு உயர்கல்வியில் 28%. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு உயர்கல்வி சதவிகிதம் இன்றைக்கு 48%. இதை இன்னும் உயர்வான இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டமும், புதுமை பெண் திட்டமும், தமிழ் புதல்வன் திட்டம் எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு உயர்கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சியிருக்கிறார். உயர்கல்வித்துறையில் எளிவனாகிய நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்தில் 4 மண்டலங்களாக பிரித்து திருச்சி, கோவை, மதுரை, சென்னை என்று 4 இடங்களுக்கும் சென்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் கல்வி கற்று பயிற்சி எடுக்கக்கூடிய தொழில் முனைவோர், தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள், இண்டஸ்ட்ரியல்ஸ், அதேபோல் 7.5% இடம் பிடித்து படிக்கக்கூடிய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நான் முதல்வன் மாணவர்கள், புதுமை பெண் மாணவிகள், தமிழ் புதல்வன் மாணவர்கள், இவர்களையும் தனித்தனியாக அமர வைத்து நீங்கள் கல்வி பயிலும் நேரத்தில் என்னென்ன இடர்பாடுகள், என்னென்ன கோரிக்கைகள் இந்த அரசுக்கு வைக்க விரும்புகிறீர்கள் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த IAS அதிகாரிகளோடு உட்கார்ந்து கருத்துக்களை கேட்டு அவைகள் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் மிக விரைவாக இந்த உயர்கல்வித்துறை செயல்பட்டுக் கொண்டிருப்பதை தொடர்ந்து ஆங்காங்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மூலம் நன்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதில் முதல் கட்டமாக மாணவர்களோ, பெற்றோர்களோ அல்லது பொதுவானவர்களோ ஒரு கல்லூரி, பல்கலைக்கழகத்தை அணுகிற போது